வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சமூகவியல் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கிளாசிக்கல் சோஷியலாஜிக்கல் திங்கர். சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு தனி துறையா, ஒரு நிறுவனமா, இல்ல ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா மாறினதுக்கு முக்கியமான காரணங்கள்ல நம்ம பேச போற துர்க்கைமும் ஒருத்தர். சமூகவியல் எங்க தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அது மற்ற துறைகள் மாதிரியே அதுவும் இட் இஸ் ஃப்ரம் வெஸ்ட், மேற்கத்திய ஒரு படிப்பாகவும் ஒரு கல்வித்துறையாகவும் தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமா நம்ம பேசுற விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் எப்படி சமூகவியல் ஒரு தனித்துறையா எடுத்துட்டு போற ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த சமூகவியல் தனித்துறையா இயங்கக்கூடியது, இதுல தனியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு எடுத்து சொன்னவங்க ஒரு ஒரு 5 பேரை நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அந்த 5 பேர்ல 3 பேர் மிக முக்கியமானவங்க. 5 பேர் யார் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆகஸ்ட் காம்ட், அவர் தான் சமூகவியலின் தந்தைன்னு சொல்லப்படுறாங்க. சமூகவியல் அப்படிங்கிற சோஷியாலஜின்ற கான்செப்டை காயின் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் ஸ்பென்சரோட தியரியில நம்ம அவர் தான் பரிணாம வளர்ச்சி, எப்படி சமூகம் ஒரு 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 எளிய சமூகத்தில இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சமூகமா உருவாகுது அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. 3ஆவதா நம்ம பார்க்க போறவர் எமேல் டர்க்கைம். அவர் தான் நம்ம இன்னைக்கு முழு பகுதியுமா பார்க்க போறோம். அவரோட பங்களிப்பு சமூகவியலுக்கு ரொம்ப நிறைய இருக்குது. அதை நம்ம முக்கியமான விஷயங்கள்ல அவர் முக்கியமா பேசின விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது போக நம்ம சமூகவியல்ல எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸ் வெபர், கார்ல் மார்க்ஸ், இவங்க 5 பேரும் தான் சமூகவியலின் ஆரம்ப கட்ட அதை ஒரு தனித்துறையா தூக்கி நிறுத்தினவங்கல்ல முக்கியமானவங்க. அதுல நம்ம 3 முக்கியமான தியரிஸ்ட் தான் நமக்கு இந்த கோர்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 பேர்ல துர்க்கைம், வெபர், மார்க்ஸ், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமில் துர்க்கைம். சோ நான் பிரெஞ்சு புரட்சியை எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்துல சமூகவியல தனியா தூக்கி நிறுத்தினவங்கல்ல பிரெஞ்சுக்காரவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற நம்ம கிளாஸோட ஹீரோவான டர்க்கைம், அவர் பிரான்ஸை சேர்ந்தவர். அவர் 1858 1858 ஏப்ரல் 15 பிறக்கிறாரு. அவர் எப்பீனல்ல பிறக்கிறாரு. அவர் 1917 வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு. 1917 நவம்பர் 15 இறந்து போயிடுறாரு. நீங்க அங்க பக்கத்துல இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கையில ஒரு குழந்தையா உருவானதுதான் சமூகவியல். டர்க்கைம் அதுக்கு தந்தைன்னு சொல்ற இடத்துலதான் இருக்கிறாரு. டர்க்கைம் எப்பீனல்ல யூதர்கள் குடும்பத்துல பிறக்கிறாரு. அவரோட பங்களிப்புல ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்னா, காம்ட்டும் ஸ்பென்சரும் சயின்ஸுக்கு ஈக்குவலண்டா சமூகத்தை படிக்கிறதுக்கு ஒரு துறை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு துறையா அதை நிறுவனதுல ரொம்ப முக்கிய பங்கு டர்க்கைமுக்கு தான் இருக்குது. சமூகவியல ஒரு கல்வித்துறையா, ஒரு டிசிப்ளின், அகடமிக் டிசிப்ளினா கொண்டு வந்தது டர்க்கைம் தான். பிரான்ஸ்ல அவர் வேலை பார்த்த இடத்துல அவர் அப்படி கொண்டு வர்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபரோட சேர்ந்து இந்த சமூகவியலை ஒரு கட்டிடமா உருவாக்குனதுல முக்கியமான பங்கு நம்ம டர்க்கைமுக்கு இருக்குது. அவருடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இது டிவிஷன் ஆஃப் லேபர். நம்ம இந்த பணிகள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் குரோனாலாஜிக்கலா ஆண்டு வாரியாக எது வந்துச்சோ அதுல இருந்து அவர் எங்க வரைக்கும் வந்தாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல அவரோட PhD டெசர்டேஷன், அவரோட ரிசர்ச் டெசர்டேஷன் எதுல பண்ணியிருக்கிறாருன்னா, தி டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபர் இன் சொசைட்டி. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே, புதுசா பாக்குற எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் ஒருவேளை இது இக்கனாமிக்ஸ், லேபரை பத்தில கிடையவே கிடையாதுங்க. இவர் அவ்வளோ தூரம் சமூகத்தை காதலிக்கிற ஒரு காதலரா இருப்பாரு. எப்படி அப்படி ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டியை பத்தி பேசுறப்ப தனிநபரும் சமூகம்னு பக்கத்துல இவரோட ஸ்டாண்ட் எங்க இருக்கும்னா சொசைட்டில தான் இருக்கும். அவ்வளோ தூரம் சொசைட்டி தான்
தனிநபரை வந்து இது பண்ணுது, கட்டமைக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா நம்பக்கூடிய ஒரு மனுஷன். அதனால வந்து ஒரு ஒரு சோஷியாலஜிஸ்ட்டா இன்னைக்கு நம்ம பேசுற சோஷியாலஜி வரைக்கும், அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சோஷியாலஜிக்கும், அவருடைய கான்செப்ட்ஸ இன்னும் நம்ம வந்து ரெலவென்ட்டா பார்க்குற அளவுக்கான ஒரு ஒரு பங்களிப்ப அவர் குடுத்திருக்கிறார். ஸோ அவருடைய முதல் அ ரிசர்ச் பண்ணி ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான், தி டிவிஷன் ஆஃப் லேபர் இன் சொசைட்டி. அது வந்து 1893ல அவர் பப்ளிஷ் பண்றாரு. அடுத்தது வந்து அவரு ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட். அதாவது ஒரு துறை நிறுவப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கல்வி துறையா நிறுவப்படணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் 2. ஒண்ணு வந்து ஒரு ஸ்ட்ராங் தியரட்டிக்கல் பேஸ் வேணும். ஒரு ஸ்ட்ராங் மெத்தடாலஜிக்கல் டூல்ஸ் வேணும். அப்போ நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பேசுற 3 சமூகவியலாளர் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது சோஷியலாஜிக்கல் திங்கர்ஸ் இவங்க 3 பேரோட இது எல்லாமே கான்கிரீட்டா நெறைய அ என்ன என்ன மாதிரி சொல்றது? சோஷியாலஜிக்கு என்ன மாதிரிலாம், எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல, எந்த மாதிரியான அப்ரோச்சஸ்ல பார்க்கலான்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகா அவருடைய 1895ல பப்ளிஷ் பண்ண ரூல்ஸ் ஆஃப் சோஷியலாஜிக்கல் மெத்தட்ஸ்ல அவர் எழுதுறாரு. இது வந்து நான் போன கிளாஸ்ல பேசுறப்ப கூட சொல்லியிருக்கிறேன். இத இவர் எழுதுறாரு. இத இப்ப சமீபத்துல இந்த 20th செஞ்சுரியில வந்து ஆந்தோனி கிட்டன்ஸ் வந்து தி நியூ ரூல்ஸ் ஆஃப் சோஷியலாஜிக்கல் மெத்தட்ஸ்ன்னு எழுதுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட அன்னைக்கு எழுதின விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ரெலவென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து ஆ இவரோட மிகப்பெரிய பங்களிப்பு ஸ்பெசிஃபிக்கா அகடமிக் டிசிப்ளின் சோஷியாலஜின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நாங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த துறையை தனித்துறையா நிறுவுறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல முத சோஷியாலஜி தனி எக்ஸ்க்ளூசிவ் டிசிப்ளினா கொண்டு வரப்பட்டது இவரால தான். அதனாலேயே இவர் தான் முதல் சமூகவியல் பேராசிரியராகவும் இருக்கிறார். இன்னொரு ஒரு விஷயம், ஒரு துறை வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகணும்னா, அதுல நெறைய ரிசர்ச் வரணும். ரிசர்ச் மட்டும் வர தேவையில்ல. அத நெறைய நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். அத நெறைய பேர் படிக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி ஜர்னல் ஆன் சோஷியாலஜிய குடுத்தவரும் வந்து நம்மளோட டர்கைம் தான். அதுதான் லே ஆனி சோஷியாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலா ஒரு ஒரு பிரெஞ்சு ஜர்னல், பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கிற சோஷியாலஜிக்கல் ஜர்னல். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த சப்ஜெக்ட நேசிச்சு அத வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல யோசிக்கிறாரு. இதுக்கு அடுத்து அவரோட ரொம்ப மிக முக்கியமான இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து யாருனாலும் ஒரு சூசைடு தற்கொலைய பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, டர்கைமோட சூசைட் தியரிய டச் பண்ணாம பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 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 தற்கொலை கோட்பாட்ட வேற பெர்ஸ்பெக்டிவ்ல உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு முயற்சி செஞ்சவரு. அதுல பெரிய சக்சஸும் குடுத்தவரு வந்து நம்ம டர்கைம். அத வந்து 1897ல பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பார்க்க போற விஷயம் வந்து அவருடைய ரிலீஜியன பத்தின ஒரு விஷயம். மதங்கள பத்தின அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அதுக்கான பப்ளிஷ் பண்ண புக் தான் தி எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃப். அதாவது மத வாழ்க்கையின் அடிப்படை வடிவங்கள். எப்படி அதோட எலிமெண்டரி, அதாவது மதம் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ள இருந்து வந்தது. இதுவுமே வந்து யூசுவலா நம்ம வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டர்கைம் எப்படி வேரி ஆகுறாரு. அவரோட நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வரப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை குரோனலாஜிக்கலா ஃபர்ஸ்ட் அவருடைய டிவிஷன் ஆஃப் லேபர்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நான் சொன்ன மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறோமே அப்படின்னு சொன்னா இது ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குமோ? கிடையவே கிடையாது. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அவருடைய முனைவர் ஆய்வறிக்கை நான் சொன்ன மாதிரி அவரோட டாக்டோரல் ரிசர்ச் வந்து இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ல தான். இது வந்து 1883ல அவர் பப்ளிஷ் பண்றாரு. அது பிரெஞ்சு லாங்குவேஜ்ல பப்ளிஷ் பண்றாரு. அந்த புக்கு தான் நம்ம பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வரதான் வந்துச்சு. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை பத்தி பேசும்போது அவர் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. இந்த கான்செப்ட்ல இருந்து தான் அவர் வந்து நம்ம ஃபங்க்ஷனலிஸ்ட்னு பேசுவோம். ஃபங்க்ஷனலிசம்ன்ற விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஒரு அப்ரோச் இன் சோஷியாலஜி, அப்ரோச் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் இன் சோஷியாலஜி. அதுல வந்து என்னன்னா, சமூகம் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸா வேலை செய்யும். ஆனா எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு இந்த சமூகத்தை இயங்க வைக்கும். அதாவது இட் வில் ஒர்க் அஸ் அ ஸ்மால்
பார்ட்ஸ் அண்ட் இன்டெகிரலி ஒர்க் ஃபார் த கலெக்டிவ்னஸ் ஆஃப் த என்டையர் சொசைட்டி. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை ஃபங்க்ஷனலிஸ்ட்டுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு தீவிரமான ஃபங்க்ஷனலிஸ்ட். இந்த சமூகம் வந்து எதை நோக்கி இயங்கும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூக ஒற்றுமையை நோக்கி தான் இயங்கும். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சமூக உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையோட, ஒரு கலெக்டிவ் சாலிடாரிட்டி, ஒரு சோஷியல் சாலிடாரிட்டிக்காக தான் இருக்கிறோம். இந்த இந்த கனெக்டிங் விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த இந்த தியரட்டிக்கல் பேஸ்ல இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து இப்படின்னும் சொல்லுவாங்க. தியரிஸ் ஆஃப் சாலிடாரிட்டி, தியரிஸ் ஆஃப் சோஷியல் சாலிடாரிட்டி அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அப்படியான ஒரு தியரட்டிக்கல் ஃப்ரேம் தான் கொடுக்குறாரு. சாலிடாரிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாரையும் பைண்ட் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு 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 சமூகமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம எல்லாருமே எதை நோக்கி போறோம்னா இந்த சாலிடாரிட்டி. நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. அதனாலதான். அப்ப இது என்ன? இது எதன் அடிப்படையில இருக்கும்? எல்லா நேரமும் நம்ம வந்து ஒத்து போயிட்டே இருப்போமா? இருப்போம். சில விஷயங்களுக்கு எல்லாரும் ஒத்து போவோம். சில விஷயங்கள்ல நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்போ சோஷியல் சாலிடாரிட்டி எப்படி இருக்கும்னா, 2 அடிப்படையிலயும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். அம்மா, அப்பா, பிள்ளைங்கன்னு இருக்கிறப்போ, அம்மா, அப்பா, பிள்ளைங்க எல்லாருமே எல்லா நேரமும் ஒரே ஒற்றுமையா இருப்போமா? கிடையாது. நெறைய விஷயங்கள் ஒத்து போகும். நெறைய சிமிலாரிட்டீஸ் நம்மகிட்ட இருக்கும். ஆனா, சில நேரங்கள்ல நமக்குள்ளேயும் வேறுபாடு வரும். ஆனாலும் நம்ம என்னத்த நோக்கி இயங்குவோம்? நம்ம குடும்பம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்த உணர்ந்து இயங்குவோம். அதுதான் சோஷியல் சாலிடாரிட்டின்றாரு. இந்த சமூகம் எப்படி இயங்கும்னா, 2ன் அடிப்படையிலயும், அதாவது ஒற்றுமையின் அடிப்படையிலயும் இயங்கும், வேற்றுமையின் அடிப்படையிலயும் இயங்கும். ஆனா, இது எல்லாமா சேர்ந்து அங்க ஒரு கலெக்டிவா எல்லாரும் இயங்குவாங்க. அப்போ அவருடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சோஷியல் சாலிடாரிட்டி என்னன்னா, சமூக வாழ்க்கை ஒரு இரட்டை மூலத்தில் இருந்து வருகிறது. மனச்சாட்சியின் தோற்றம் மற்றும் உழைப்பை பிரித்தல். அதாவது இங்க வந்து எப்படி இந்த அந்த மனசாட்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்து பேசுவோம். அவர் வந்து சாலிடாரிட்டி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே மாதிரி கான்சைன்ஸ் கொடுக்குறார். நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு. இந்த மனசாட்சியை வந்து அவர் தனிநபர் மனசாட்சியா பேசல. சமூகத்துக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அதை நோக்கி தான் இது பண்ணுவோமே தவிர, இந்த இந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் வந்து நம்மளுடைய லேபரை எப்படி பிரிக்குது, நம்ம என்னென்ன வேலை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பிரிக்குதுன்றதை தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ சமூகம் வந்து 2 விதமா பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். ஒற்றுமையின் அடிப்படையிலயும், வேற்றுமையின் அடிப்படையிலயும். அப்போ ஒற்றுமையின் விளைவாக உருவாகிற ஒரு ஒற்றுமை, அதாவது கலெக்டிவா இருக்கிற சாலிடாரிட்டினால வர்ற சாலிடாரிட்டியை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதை வந்து இயந்திர ஒற்றுமைன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல மெக்கானிக்கல் சாலிடாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மெக்கானிக்கலா இருக்கிற ஒரு சாலிடாரிட்டி. இப்படிதான்ப்பா இருப்போம். இதுதான் மெக்கானிக்கலா ஒரு விஷயத்த பாக்குறது தான் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. அடுத்து அதே இது ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ், வேறுபாட்டின் அடிப்படையில நம்ம சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னதுல அது ஆர்கானிக் சாலிடாரிட்டின்னு சொல்றாரு. அத தமிழ் படுத்தும் போது அது கொஞ்சம் ரொம்ப இதா இருந்தது. அதாவது ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ரொம்ப மெக்கானிக்கலா இருக்காது. அந்தந்த இயக்கங்கள் அதுவா இயங்கும். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட அடிப்படை எண்ணம். இப்போ நம்ம வந்து இயந்திர ஒற்றுமைனா என்ன, அதனுடைய விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன வார்த்தையில இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இயந்திர ஒற்றுமை இயந்திரத்தனமா இருக்கும். அப்ப இயந்திரத்தனமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க பிரிவினைகள் நிறைய இருக்காது. எல்லாருமே ஹோமோஜீனியஸா இருப்பாங்க. இப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு நீங்க பிள்ளைங்கள் எல்லாம் எவ்வளவு ஹெட்ரோஜீனியஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள்ல ஹோமோஜீனியஸா தான் இருப்பாங்க. ஒரே வயசுக்காரவங்களா இருப்பாங்க. ஒரே மாதிரியான சூழல்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதுதான் ஹோமோஜீனியஸ். இங்க அதேதான். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தனியா இந்த பிரிவை சேர்ந்தவங்க, அந்த பிரிவை சேர்ந்தவங்க, ஒரு 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 வேற வேற குரூப்ல இருந்து வந்தவங்க அப்படியே இருக்காது. இந்த இது வந்து ரொம்ப மெக்கானிக்கலா எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான சூழல்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க. இந்த இந்த ஒற்றுமையின் அடிப்படையில இருக்கிறவங்க. அப்போ அடுத்தது வந்து ஒரே மாதிரி குரூப்பா இருப்பாங்க. அடுத்து இவங்களோட சிந்தனை எல்லாமே ரொம்ப சிமிலரா இருக்கும். யாருமே தனிப்பட்ட முறையில இது நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. குழு சிந்தனை தான் அவங்களோட சிந்தனையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது, சிந்திக்கிறதும் வந்து கலெக்டிவா சமூகத்திற்கான சிந்தனையும் எனக்கான சிந்தனையும் ஒன்னாவே பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இப்போ சமூகமும் நானும் ஒண்ணுன்னு வாழ்றவங்களுக்கு ஊடால ஒரு இன்டர்மீடியரியே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த சமூகத்தையும் தனிநபரையும் இணைக்கிறதுக்கு ஊடால இன்டர்மீடியரி இடைத்தரகர் தேவையே இல்லாம போயிடுவாங்க.
அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் இருக்கு இல்லையா? கூட்டு மனசாட்சியும், தனிப்பட்ட மனசாட்சியும் 2ம் ஒண்ணா தான் இருக்கும். ஒண்ணா இருக்குன்றத விட, இந்த கூட்டு மனசாட்சி தான் வந்து அ மேல ஏறி சமூக முடிவுகள அழுத்தம் குடுக்கும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அ ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கிராமத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து வெளிநாட்டுல போய் படிக்க போறேன். இது இந்த காலத்துலன்னு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஒரு 50, 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய்க்கோங்களேன். அப்போ வெளியூர்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வெளியூர்ல போய் படிக்கணும்னா, இந்த ஊர்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆ அங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா, என் குடும்பத்துல இருந்து என்னைய அனுப்புறதுக்கு தயாரா இல்ல. அப்போ இந்த அந்த குழுவோட மனசாட்சி தான் அந்த தனிநபர வெளிநாடு போய் படிக்கிறத தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சோ அந்த மாதிரியா பார்க்கப்படுறது தான் வந்து இயந்திர ஒற்றுமை சமூகம். அதாவது அங்க வந்து தனிநபருடைய மனசாட்சிய விட, அந்த இண்டிவிஜுவல் கான்ஷியன்ஸ விட கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் அந்த கூட்டு மனசாட்சி வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறதா இருக்கும். அந்த முடிவுகள் எல்லாத்து மேலயும் அதனுடைய ஆதிக்கத்த அது செலுத்துறதா இருக்கும். அப்புறம் யோசிக்கிறதுமே எல்லாருமே ஒண்ணா தான் யோசிப்பாங்க. எப்படி சிந்திக்கிறது ஒரு மாதிரி யோசிக்கிறாங்களோ, ஆ இங்க மனசாட்சியுமே எல்லாருமே இப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு எல்லாருமே கூடுறாங்கன்னா, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். நானும் அப்படிதான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒற்றுமை உள்ள மக்கள் எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில எதுவும் கருத்து சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஒத்து போற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சிருப்பாங்க. அப்போ ஆ தனிப்பட்ட மனசாட்சிக்கும் ஆ அ அ எல்லா எல்லாரோட மனசாட்சியுமே அங்க வந்து அததான். இங்க இயந்திர ஒற்றுமையில வந்து இந்த கூட்டு மனசாட்சி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியதா இருக்கும். சோ இந்த கூட்டு மனசாட்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வடிவங்கள் அடிப்படையில வேற வேறையா இருக்கலாம். எப்படின்னா, கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தொடர்பு வந்து அ கூட்டு மனசாட்சியில வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாருமே ஒண்ணா தானே யோசிப்பாங்க. அதனால வந்து அங்க கூட்டு மனசாட்சியும், தனிநபர் மனசாட்சிக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேனோ, அதே தான் என் குழுவும் யோசிக்கும். என் குழு யோசிக்கிறத தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இன்டென்சிட்டி தீவிரம் எடுத்துக்கிட்டோம்னா, தனி மனசாட்சிய விட கூட்டு மனசாட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்டென்ஸா இருக்கும். நான் நான் அ இது 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 குழுக்கான ஒரு விஷயம். அதனால இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஆ உறுதிப்பாடு. ஒரு ஒரு ஆம், இது இது இதுக்கு இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ரிலிஜனுக்கும் இந்த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ்க்கும் என்ன ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி இன்டென்சிட்டி தீவிரமா இருக்கிறாங்களோ, அதே அளவுக்கு உறுதியாவும் இருப்பாங்க. தீவிரம் வேற, உறுதி வேற. தீவிரமா இருக்கிறதுன்னா, அ இது எப்படினாலும் நான் செய்வேன். ஆனா, இது எனக்கு வேணுமே வேணும். இதுதான் என் சமூகம். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதித்தன்மையோட இருக்கிறதும் இந்த கூட்டு மனசாட்சியில இருக்கும். இது இந்த கூட்டு மனசாட்சி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட இயந்திர தன்மையில இருக்கிற சமூகத்துல, ஒற்றுமையில இருக்கும். இப்போ கூட்டு மனசாட்சி வந்து கன்டென்ட் அதாவது இது நம்ம பார்த்த 3ம் வந்து ஃபார்ம் எந்த வகையிலன்னு, இப்ப கன்டென்ட் அடிப்படையில பார்த்தா, ஆ இந்த கன்டென்ட் வந்து அந்த சமூகத்துல அவ்ளோ வேரூன்றி இருக்கும். அதாவது சில விஷயங்கள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் வேரூன்றி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்திய சமூகத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேரூன்றி இருக்கிறதுன்னா, நம்ம சாதிய சொல்லலாம். சாதி வந்து இன்னைக்கு நேத்துன்னு கிடையாது. அது வேரூன்றி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அது வந்து நெறைய விஷயங்கள நம்மள டிசைட் பண்றதுக்கான ஒரு டிசைடரா இருக்கும். அப்படி அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது கூட்டு மனசாட்சி வந்து கன்டென்ட்னா உள்ளடக்கத்தின் அடிப்படையில ரொம்ப ஆழமா, ரொம்ப வேரூன்றின ஒரு விஷயமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அ மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி சொசைட்டில சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து இங்க தன்னிறைவா இருப்பாங்க. சஸ்டெயின்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைகள் எல்லாமே கவனிக்கப்படுறதா இருக்கும். எல்லாமே எல்லாராலயும் செய்ய முடியறதா இருக்கும். ஏன்னா, நெறைய புதுசா ட்ரைவே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அத செய்வாங்க, அத சாப்பிடுவாங்க. அதனால எதுக்குமே வந்து இவங்கள நெனச்சு இவங்கட்ட கேட்டுட்டு நான் வாழணும். அவங்க எனக்கு இது செஞ்சு தரணும். அப்படி இவங்கட்ட அது வாங்கணும். இது எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தேவையானது அவங்கட்ட இருக்கும். அதனால அது தன்னிறைவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் குறைவான ஒருங்கிணைப்பு. அதாவது எல்லாரும் தன்னிறைவா இருக்கிறதுனால அவங்களுக்குட்ட ஒரு 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 செக்மெண்டலா ஒரு ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும்.
அத சரி பண்றதுக்கு தான் வந்து ஒரு அடக்குமுறை வேணும். எஸ், நாங்க சொல்றத நீ கேட்கணும். இந்த சமூகம் வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த கட்டுக்கோப்புக்குள்ள தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி வர்ற விஷயம் தான் வந்து இயந்திர ஒற்றுமை. அப்போ அதுக்கு வந்து அடக்குமுறைக்கு வந்து ஒரு சக்திய பயன்படுத்துவாங்க. அது வந்து அது போக வந்து இங்க வந்து விருப்பங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாது. தனிநபருடைய விருப்பம்ன்றது வந்து இங்க மிக குறைவா இருக்கும். எல்லாருமே வந்து சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ, அத தான் விருப்பமா வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அ இயந்திர ஒற்றுமை. இந்த இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்ளோ இயந்திரத்தனமா இருக்கும். ஸ்விட்ச் போட்டா எப்படி மெஷின் வேல பாக்குதோ, இல்லன்னா ஏதோ ஒரு சிஸ்டம் வேல பாக்குதோ, அதே மாதிரி தான் இந்த சமூகம். ஸ்விட்ச் போட்டாங்களா, அது அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கும். தனியா இது யோசிக்காது. "ஐய்யய்யோ! இது வேல பாக்கலையா, அதனால நான் பாக்குறேன்." அதெல்லாம் கிடையாது. எதுனாலும் சரி, அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அங்க இருக்கும். ஆனா, நம்ம பேசின மாதிரி தன்னிறைவா இருந்தாலும், தனிநபருக்கு ஒரு 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 ஸ்பேஸே இல்லாததுனால, சில நேரங்கள்ல அந்த ஸ்பேஸ் வர்றதுக்கு முயற்சி செய்யும் பொழுது, அங்க தண்டனை இருக்கும். அதனால தண்டனை மேல அதிக கவனம். அங்க இருக்கிற சட்டம் வந்து பனிஷ் பண்ற மாதிரியான தண்டனைகளா இருக்கும். அந்த தண்டனை எத நோக்கி இது பண்ற பண்ற விஷயமா இருக்கும்னா, சமூகத்தின் ஒற்றுமைக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லத்துல நான் என்னுடைய கிளாஸ்ல சொல்ற ஒரு விஷயம் வந்து, நம்ம இந்த ஆனர் கில்லிங்லாம் பத்தி பேசுறப்போ, அந்த சமூகம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 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 அவங்கள இயக்குறது வந்து ஒரு இந்த கூட்டு மனசாட்சியா தான் இருக்கும். நெறைய நேரம் தனிநபர் மனசாட்சி வந்து அங்க வேல பார்க்காம, என்னுடைய சமூகம், என்னுடைய குழு, என்னுடைய ஊர், என்னுடைய கிராமம் இத பத்தின சிந்தனை தான் இருக்கும். அப்போ அதனால தான் அங்க வந்து தண்டனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ, இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சமூகத்தின் ஒற்றுமை. அப்ப என்னோட சமூகம் வந்து இந்த இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா உடைஞ்சு போயிருமோ! இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிருமோ! அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தினால வர்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ எதுக்காக கட்டுப்பாடு கொண்டு வராங்க? அந்த அந்த சமூகத்தோட ஒற்றுமை உடைஞ்சிறக்கூடாதுன்றதுக்காக. அப்போ அத நிலைநிறுத்துறதுக்கு தான் பொதுவான தண்டனை, அதுவும் தீவிரமான தண்டனை குடுப்பாங்க. அப்போதான் அடுத்து இந்த தப்பு நடக்காதுன்றதுக்காக. இப்போ அடுத்த முறைக்கு போவோம். அப்போ சமூகத்த எப்படி சொல்றாரு? ஒரு மெக்கானிக்கல் சாலிடாரிட்டில உருவாகுற சமூகம் வந்து இப்படி இருக்கும். அதாவது இயந்திர ஒற்றுமையில. இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்கானிக் ஒற்றுமை. ஆர்கானிக் ஒற்றுமை நான் அத தமிழ் படுத்தினா கொஞ்சம் சரியா வரலன்றதுனால, அதையே நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஆர்கானிக் ஒற்றுமைன்னு. ஆர்கானிக் ஒற்றுமைன்றது நம்ம பார்த்தோம். அது வந்து சிமிலாரிட்டி. அதாவது ஒற்றுமையின் அடிப்படையில. சிமிலாரிட்டீஸ் எல்லாம் எதெல்லாம் ஒத்து போகுதோ, அதன் அடிப்படையில இயங்குற ஒற்றுமை மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. ஆனா, பிரிவுகள் அதாவது டிஃபரன்ஸின் அடிப்படையில வர்ற ஒற்றுமை வந்து ஆர்கானிக் ஒற்றுமை. இங்க வந்து உழைப்பு பிரிவின் முடிவுல ஏற்படுறது தான் ஆர்கானிக் ஒற்றுமை. இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் பொதுவான மனசாட்சி, கூட்டு மனசாட்சிய ஆ ப பலவீனப்படுத்தும். நம்ம பார்த்தோம். இந்த கூட்டு மனசாட்சி தான் வந்து எல்லாத்துக்கும் தீவிரமா இருக்கும். அதுதான் நான் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பொதுவான மனசாட்சி. அதாவது தனிநபர்ன்றத விட பொதுவா மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டு மனசாட்சிய விட அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் வந்து இங்க வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சுயாட்சி. அதுக்கு முன்னாடி அந்த விஷயமே கிடையாது. சுயமா யோசிக்கிற ஒரு விஷயமே அங்க கிடையாது. இங்க தனிப்பட்ட மனசாட்சி கொஞ்சம் வேல பார்க்க ஆரம்பிக்கும். அப்படின்னா தான் சமூகம் அடுத்த லெவல நோக்கி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க தனிநபர்கள் வேறு, அங்க எல்லாருக்கும் வந்து ஒண்ணா தான் யோசிக்கணும். இன்னைக்கு நான் என் குடும்பத்துல வந்து ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன்னா, என் குடும்பமா தான் யோசிப்பேன். எனக்கு தனிநபரான யோசனை கிடையாது. ஆனா இங்க வந்து தனிநபருக்கான யோசனைன்றது வந்து எல்லாருமே ஒண்ணு போல தான் யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எல்லாரும் தனித்தனியா இருக்கலாம். ஒத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு வருது. இங்க வந்து இங்கேயும் நான் வந்து திரும்பவும் சொல்றேன். டர்க்கைம் வந்து இங்க வேறுபாட்டின் அடிப்படையில நடக்குதுன்னு சொன்னாரே தவிர, இங்க இங்க இருக்கிற ஒற்றுமைன்றதுல அடிப்படையில ஒற்றுமை அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த ஒற்றுமைக்கான விஷயம் என்ன அப்டின்னா, அங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒற்றுமைய வச்சிருப்பாங்க. இங்க
எல்லாரும் ஒரு மாதிரி ஒத்துழைப்பின் அடிப்படையில, ஒரு கோஆப்பரேஷனின் அடிப்படையில இங்க வந்து ஒத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஸ்பெஷலைசேஷன் அங்க வந்து நம்ம சொன்னோம். அங்க ஒரு ஹோமோஜினஸ் குரூப் எல்லாருக்கும் தன்னிறைவா இருப்பாங்க. எனக்கு சாப்பாடு கிடைக்கும், நான் சாப்பிடுவேன். காலையில போனா இந்த வேலை பார்ப்பேன், அத பார்ப்பேன். அதே சாப்பாடு கிடைக்கும். வந்து சாப்பிடுவோம், தூங்குவோம் இப்படி இருக்கும். ஆனா இங்க என்ன அப்படின்னா, இங்க தான் அவரோட ஐடியாலஜி ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க ஸ்பெஷலைஸ்டா செய்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காலத்துல இருந்த மருத்துவத்துறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரே மருத்துவர் தான் இருப்பாரு. அவரு தான் எல்லா விஷயத்துக்கும் மருந்து குடுக்குறவரா இருப்பாரு. ஆனா, இங்க ஆர்கானிக் ஒற்றுமையில இருக்கிற இடங்கள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்த இந்த மருத்துவர்ட்ட போனோம்னா, இந்த வைத்தியர் வந்து பாம்பு கடிக்கு பார்ப்பாரு. இவர் வந்து பயந்தவங்களுக்கு பார்ப்பாரு. இது வந்து நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்பெஷலைசேஷன சொல்லல. ஆனா, மொத்தத்துல தனியாவே இவங்க இந்த ஃபங்ஷன் நல்லா செய்வாங்க. இவங்க இந்த ஃபங்ஷன் நல்லா செய்வாங்க. இவங்க இந்த வேலை இவங்களால சிறப்பா செய்ய முடியும். ஆ இப்போ ஒரு ஒரு பண்ட பாத்திரம் செய்றது அப்படிங்கிறது வந்து முன்னாடிலாம் வந்து எல்லாரும் எதையோ ஒண்ண மொடஞ்சு செய்வாங்க. ஆனா, இவங்க இதுல ஸ்கில்டு. இந்த பாட்ரி மண் பாத்திரம் இவங்க நல்லா செய்வாங்க. இவங்க கூடம் உடையறது நல்லா செய்வாங்க. 2மே கண்டெய்னர் செய்றது தான். ஆனா, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்ஷன்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் ஒற்றுமையில வர ஆரம்பிக்கும். அதனால தான் அவர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற விஷயமே கொண்டு வர்றாரு. ஆனா, இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஒன்றிணைக்கும் உறவுகளா இருக்கும். நான் தான் சொன்னேன். ஃபங்ஷனலிசத்தோட ஐடியாவே என்னது? நெறைய சின்ன சின்ன சப் பார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே இன்டெக்ரலா ஒர்க் பண்ணும்போது, சமூகம் நல்லா ஸ்மூத்தா இயங்கும். இதுதான் வந்து செயல்பாட்டியலோட அடிப்படை அ விஷயம். அதுதான். இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கும். எல்லாருமே தனித்தனியா இயங்க முடியாது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய அவங்கவங்க இடத்துல சரியா செஞ்சாங்கன்னா, அவங்கவங்க எல்லாரும் உறவோட இருப்போம். எல்லாருமே யுனைட்டட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். சிஸ்டம் அது பாட்டுக்கு இயங்கும். அடுத்தது வந்து தனிநபர் இங்க வந்து எல்லாரும் டிபெண்டன்ட். இப்போ நம்ம முதல்ல வந்து ஹோமோஜீனியஸ் சொசைட்டியா இருக்கிற மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி இருக்கிற ஒரு சமூகத்துல நம்ம பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்கவங்க வேலைய மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எல்லாராலயும் எல்லா வேலையும் பார்க்கும். தன்னிறைவா இருப்பாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கும். அங்க வந்து பெரிய தேடல் இருக்காது. எல்லாருமே மொத்தமா ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஆனா, இங்க என்னன்னா, எல்லாரும் ஒவ்வொருத்தர சார்ந்து இருப்பாங்க. எனக்கு வேண்டிய பண்ட பாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அத செய்றவங்கட்ட போய் நான் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அ நான் வந்து அம் என்னோட தோட்டத்திலேயே நான் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டேன். ஆனா, எனக்கு வந்து அரிசி வாங்கணும்னா அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து இங்க ஆர்கானிக் சாலிடாரிட்டில நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த மாதிரியான ஆ கூட்டு மனசாட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல, அவர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாருன்னா, நம்ம தொழில் குழுக்கள்ல. நெறைய தொழில் குழுக்கள்லாம் வந்து ஆர்கானிக் ஒற்றுமையின் அடிப்படையில தான் இயங்குது. எஸ். அவங்கவங்களுக்குன்னு வேற வேற விஷயங்கள் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு எல்லாருக்கும் காமனா என்னன்னா, அந்த 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 காமன் கான்ஷியன்ஸ் வந்து இங்க இருக்கும். அப்புறம் வேலை நிறுவனங்கள், மத பிரிவுகள் எல்லாம் வந்து நம்மளால இந்த கூட்டு மனசாட்சிய ஆர்கானிக் ஒற்றுமை உள்ள சமூகங்கள்ல பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த மெக்கானிக்கல் சாலிடாரிட்டிக்கும், ஆர்கானிக் சாலிடாரிட்டிக்கும் உள்ள இருக்கிற ஒட் ஆ எந்த விதத்துல அத பிரிச்சு பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி சமூகம் வந்து சாலிடாரிட்டி த்ரூ லைக்னஸ். நம்ம பேசுற மாரி தான். சிமிலாரிட்டியின் அடிப்படையில தான் அதனுடைய அ அமைப்பே இருக்கும். ஆனா ஆர்கானிக்ல வந்து டிஃபரன்ஸ்ல. அதாவது அவங்கவங்களோட ஸ்பெஷலைஸ்டு பணிகள். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வேலை புரியும். இங்க வந்து லோ டிவிஷன் ஆஃப் லேபர். இங்க வந்து ஆ பணிகள் வந்து பிரிக்கப்படவே மாட்டாது. எல்லாராலயும் எல்லா வேலையும் செய்ய முடியறதா இருக்கும். ஆனா இங்க வந்து ஹை டிவிஷன் ஆஃப் லேபர். ஏன் அப்டின்னா, அவங்கவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஃபங்ஷன செய்வாங்க. இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்லலாம் பார்த்தோம்னா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்ன்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி செக்டார் செய்றதுக்குன்னே ஒரு 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 குழு இருக்கும். செகண்டரி, டெர்ஷியரி. ஆனா இந்த டிவிஷன் வந்து இங்க இருக்கும். ஆர்கானிக் சாலிடாரிட்டில வந்து இது இருக்கும். ஆனா அங்க அது கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையும் இங்க கான்ஷியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க வந்து வீக்கா இருக்கும். ஆனா வீக்கா இருக்கும். ஆனாலும் அங்க சாலிடாரிட்டி இருக்கும். அதுதான் அ டர்க்கைமோட பேசிக் ஐடியாவே. அதுக்கப்புறம் இங்க வந்து ரெப்ரசிவ் லா. இங்க பனிஷ்மென்ட் அதிகமா இருக்கும். இங்க வந்து ரெஸ்டிடியூட்டிவ் தான் இருக்கும். அதாவது என்ன மாதிரின்னா, ஆ
எல்லாத்தையும் சரி பண்ணி எடுக்கிறதுக்கான சட்டங்களா இருக்குமே தவிர, அவங்கள பனிஷ் பண்ணணுன்றதுக்கான விஷயம் இங்க இருக்காது. இந்த இந்த பிரிவு அதாவது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டில இருந்து ஆர்கானிக் சாலிடாரிட்டிய நோக்கி சமூகம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து டர்க்கைமோட எண்ணம். ஆனா அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ பவுண்டரீஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சுருது. முன்னாடி மக்கள் மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்க மாட்டாங்க. பவுண்டரீஸ் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்ச உடனே, அ அதுல அதுல வந்து நெறைய பாப்புலேஷன் சேர்ந்து நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகுறது வந்து ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து ஆ முன்னாடி இருந்தத விட இங்க கம்யூனிகேஷன் அதிகரிக்குது. பாப்புலேஷன் கூட கூட வந்து நீங்க கட்டாயமா வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் வந்தே ஆகணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி துறைகள எடுத்துக்கணும். அவங்கவங்களுடைய பணிகள் என்னன்னு பார்க்கணுன்றது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுது. ஸோ, ஆர்கானிக் சாலிடாரிட்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுனோம்னா, நம்ம பழைய சமூகங்கள் ஒரு ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிய நம்ம வந்து அம் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து நம்ம வந்து கட்டாயமா நம்மள வந்து ஒரு ஆர்கானிக் சாலிடாரிட்டி சொசைட்டியா தான் நம்ம பார்க்கணும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இருந்த மாதிரி ஷேர்டு வேல்யூஸ் ஸ்ட்ராங்கா இருக்காது. அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி வேல்யூஸ் இருக்கும். சின்ன சின்ன குழுக்கள் அவங்கவங்களுக்குன்னு வேல்யூஸ் இருக்கும். இல்ல தனிநபர் அவங்கவங்களுக்குன்னு வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் இங்க வந்து மல்டி கல்ச்சுரலிசம், குளோபலிசம்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, இப்போ இப்போ வந்து குளோபல் கல்ச்சர்னே ஆயிடுச்சு. குளோபல் கல்ச்சர்ன்றது ஒண்ணு தனியா இருக்கும். அவங்கவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கல்ச்சர், லோக்கல் கல்ச்சர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் சாலிடாரிட்டி கூடுனதுனால அதெல்லாம் பின்விளைவுகள். இப்போ வந்து நமக்கு ரெப்ரசிவ் லாவே கிடையாது. எல்லாமே வந்து ரெஸ்டிடியூட்டிவ் தான். எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான முயற்சி தானே தவிர, நீ அமைக்கி வைக்கிற அடக்குமுறை வந்து இப்போதைக்கு இல்ல. ஸோ, அதேதான். இது பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன். இங்க வந்து மெக்கானிக்கல் சாலிடாரிட்டில சமூகம் வந்து ஆர்கானிக் சாலிடாரிட்டிய நோக்கி தான் மூவ் ஆகும். இங்க செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும். ஆனா, இங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும். இங்க இது வந்து ஒரு கிளான் குரூப். அதுதான் நான் சொன்னேன். பாப்புலேஷன் சின்னதா இருக்கும்போது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி பாசிபிளா இருக்கும். ஆனா, அதே இது குழு பெருசாகும் பொழுது, கட்டாயமா ஆக்குபேஷனல் குரூப்ல டிவிஷன் வரத்தான் வரும். இங்க வந்து பீனல் லாஸ் இருக்கும். இங்க சிவில் லா இருக்கும். ஸோ, இதுதான் வந்து நம்மளோட இது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அவரோட ஆ சோஷியலாஜிக்கல் மெத்தட்ஸ், ரூல்ஸ் ஆஃப் சோஷியலாஜிக்கல் மெத்தட்ஸ் சொன்னார் இல்லையா? அதுல வந்து அவர் அடிப்படையா எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த தலைப்பு வந்து சமூக மெய்மைகள். அது வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸோட தமிழ் படுத்தல். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரெஞ்சு வேர்டு வந்து சுயி ஜெனரிசிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸுக்கு சொல்றாரு. இது வந்து எல்லா சோஷியல் ஃபேக்ட்டும் தனித்துவமா இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் சோஷியல் லைஃப் தட் ஷேப் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் அடிப்படை. ஒவ்வொரு த அ இங்க சமூகத்துல இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்மளுடைய செயல்பாட்ட முடிவு பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த படிக்கிறது தான் வந்து நம்ம செய்யற செயல்பாடுகள் எல்லாம் ஒரு நெறைய சோஷியல் ஃபேக்ட்ஸோட ஒரு கூட்டு அ அமைப்புன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இது என்னன்றத நம்ம பார்ப்போம். ஆ அதனுடைய குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங். சோஷியல் ஃபேக்ட்ஸ் வந்து நம் மனித நடவடிக்கையில வெளியில இருக்கிறது. நம்ம தான் வந்து நம்ம தான் உருவாக்குறோம் சோஷியல் ஃபேக்ட்ஸ. நம்ம தான் வந்து அதனுடைய விளைவுகளால அதுல மாற்றம் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இது வந்து மனித நடவடிக்கைகளின் விளைவு, மனித நடவடிக்கைகளின் உருவாக்கத்தினால வர்றது. சோஷியல் ஃபேக்ட்ஸ் வந்து மேனோட ஆக்ஷன்ஸோட கான்சிக்வென்சஸ் அண்ட் எவல்யூஷன். அடுத்து இது வந்து இது இது வந்து இட் வில் பி லைக் சில ஃபங்ஷன்ஸும் இருக்கும், சில இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கும். இது வந்து நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செய்யணும்னு பிளான் பண்ணி செய்ற விஷயம் கிடையாது. அதுவா இயல்பா நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா எடுத்துக்கிட்டா, மேரேஜ வந்து ஒரு சோஷியல் ஃபேக்ட்டா எடுத்துக்கிட்டா, மேரேஜ்ன்றது வந்து இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இருக்கிற மேரேஜ அன்னைக்கோ ஒரு நாள் பிளான் பண்ணி இப்படிதான்பா மனுஷங்க செய்யணும்னு சொல்லி செய்யவே கிடையாது. மனுஷன் வாழ 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 இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்மலாம் சிவிலைஸ்டா ஆயிட்டோம். அதனால நமக்கு வந்து ஒரு 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 ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழுவோம். அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே சமூகம் நம்மள நடத்திட்டே போய் உருவான ஒரு விஷயம் தான் நிறுவனம் அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் சோஷியல் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் வந்து டர்க்கைமோட ஐடியா. நிஜமாவுமே நீங்க வந்து அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வாழ்ற வாழ்க்கையில நெறைய நார்ம்ஸ், வேல்யூஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இப்படிதான் ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சதா இருக்காது. ஆனா, அது நகட்டிட்டு போயி அது ஒரு நார்மா மாறியிருக்கும். அது நகட்டிட்டு போயி ஒரு வேல்யூவா மாறியிருக்கும். அது நகட்டிட்டு போயி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கும். அதுதான் வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்றாரு. ஆம், அதனால நம்ம வந்து அத பிளான் பண்ணி, அ இப்படிதான் இருக்கணும், இதுதான் அப்ஜெக்டிவ்ன்னு சொல்லி செய்ற விஷயம் கிடையாது. அ இது வந்து மனித நடத்தையின் எதிர்பாராத விளைவுகளா இருக்கு. அதுபோக, ஆம் இது வந்து தனிநபர்களின் நம்பிக்கைகள், நினைவின் வடிவங்கள் மற்றும் நடத்தை இது வந்து இன்னும் இன்னும் இப்ப வந்து சோஷியல் ஃபேக்ட்ஸ்னா எப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் நம்மள என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெறைய நேரங்கள்ல நீ இப்படிதான் பிலீவ் பண்ணணும் அப்படின்னு நம்மள வந்து அ டியூன் பண்ணக்கூடிய வேலைய இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் செய்யும். அ இ இது நமக்கான பவுண்டரீஸ செட் பண்ணும். இது இது இப்படிதான் நீ யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 25, 20 வயசுக்கு மேல ஒரு பொண்ணுன்னா, அந்த பொண்ணுட்ட நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். பையன்னா வேலைக்கு போணும். அப்போ இது எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுதான் சோஷியல் ஃபேக்ட். நமக்கு வந்து அது அந்த மாதிரி தான் இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் குடுக்கும். சோஷியல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆ நமக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேல அழுத்தம் செலுத்துற வேலைய அழகா செய்யும். ஸோ, அ நெறைய நேரங்கள்ல சோஷியல் ஃபேக்ட்ஸ் நம்மளுடைய தனிநபருடைய விருப்பத்திற்கு தடையாக கூட இருக்கும். நெறைய நேரங்கள். தனிநபர்களுடைய அ நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மனசாட்சின்னு சொல்லிட்டு கலெக்டிவ் கான்ஷியஸ் சொல்லி. இதையும் நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ அழகா அப்படியே அங்கருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி தோணும். இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் அவர் மாரல் ஃபேக்ட்ஸ்ன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதாவது அவருடைய டிவிஷன் ஆஃப் லேபர் தியரியில வந்து அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணும், இது மாரல் ஃபேக்ட்ஸ் இல்லையே! இது சமூகத்தையே டிசைன் பண்ணுதே! இந்த மாரல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அங்க மாரல கொண்டு வந்து நம்ம வைக்கணும்னு அளவுக்கு தேவையில்ல. அதனால நம்ம சோஷியல் ஃபேக்ட்ஸ்க்கு போயிருவோம்ன்னு சொல்லிட்டு அத சமூகப்படுத்துறாரு. அதுல தான் வந்து தெரிய வருது. நெறைய நேரங்கள்ல வந்து இந்த இந்த சமூக ஆ மெய்மைகள் வந்து நெறைய நேரம் தனிநபருடைய விருப்பத்திற்கு இடைஞ்சலா கூட இருக்கும். வேற வழி கிடையாது. அத நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஆ இந்த தனிநபருடைய அப்ரோச்சஸ்னால இந்த மாற்றங்கள மாற்ற முடியாது. அது அது அததான் நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து இன்னைக்கு நேத்து இம்மீடியட்டா இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணோம். இந்த அடுத்த அடுத்த தடவ வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்துரணும். அப்படி கிடையாது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா நான் என்னன்னா, கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபார்மல் எஜுகேஷனல் செட்டப் இன்னைக்கு நேத்துல வந்தது கிடையாது. இது வந்து அப்படியே டைம்ல எடுத்து எப்படி ஒரு ஒரு குருகுலா சிஸ்டம் நம்ம இந்தியால உருவான மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வேற வேற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துக்கு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதனால தனிநபர் நினைச்சாலும் இதெல்லாம் பெருசா மாத்த முடியாது. ஆனா காலப்போக்குல சில விஷயங்கள் மாற்றம் நடக்குமே தவிர, சோஷியல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த சமூக மெய்மைகள்னா என்ன? ஃபர்ஸ்ட் திங் ஆ நெறைய நேரம் டர்க்கைம் வந்து இந்த சைக்காலஜிய பத்தி பேசவே மாட்டாருப்பா. தனிநபருடைய நடத்தையோ, நம்பிக்கையோ அதெல்லாம் பத்தி பேச மாட்டாரு. இது எல்லாமே சமூகத்தோட தான் இருக்கும். அதனால தனிநபருக்கு வெளிப்புறமா மட்டும் தான் இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் செயல்படும். அது வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிக் குடுக்குமே தவிர, அது நம்மள விட்டு வெளியில தான் இருக்கும். ஆ இது வந்து நம்மள சிந்திக்கும் மற்றும் உணரும் வழிகள சொல்லி தரக்கூடியது. ஆ இந்த சிந்திக்கும், உணரும் இருந்தா கூட, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்துற விஷயமும் அத செய்யும். கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது. இது கட்டுப்படுத்துறதுனால நெறைய நேரங்கள்ல வற்புறுத்துற சக்தியும் அதுக்கு இருக்கு. நீ இப்படிதான் இருக்கணும். மேரேஜ்ன்றது வந்து கட்டாயமா ஒரு பொண்ணுக்கு வேணும். அ இன்னைக்கு வேணா நீங்க விஷயங்கள் சோஷியல் ஃபேக்ட்ஸோட சில விஷயங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் மாறுமே தவிர, ஆனா நெறைய நேரங்கள்ல நீங்களே பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துற வேலையும், வற்புறுத்துற வேலையும் கட்டாயமா செய்யும். பையன்னா வேலைக்கு போணும். பொண்ணுன்னா இந்த வயசு ஆயிடுச்சுன்னா இது செய்யணும். ஆ அ எ பாய் ஷுட் பி லைக் இந்த பையன் இப்படிதான் இருக்கணும். பொண்ணு இப்படிதான் இருக்கணும். குழந்தைன்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். இப்படி எல்லா விஷயத்திலயும் வந்து நெறையா இடங்கள்ல வந்து நமக்கு வேல்யூஸ், நார்ம்ஸ், இன்ஸ்டிடியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்குறது எல்லாமே இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ்குள்ள இருந்து தான்.
ஸோ எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கிட்டா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து சோசியல் ஃபேக்ட்ஸ் தான். அப்புறம் நம்மளோட சோசியல் ஸ்டேட்டஸஸ். தென் த ரோல்ஸ். நம்ம என்னென்ன சமூகத்துல நம்ம என்னென்ன பாத்திரங்கள் செய்றோம். ஒரு அம்மானா இப்படிதான் இருக்கணும். அதுக்கான சோசியல் ஃபேக்ட்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஒரு ஸ்டூடண்ட்னா இப்படிதான் இருக்கணும். அதுக்குரிய சோசியல் ஃபேக்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம என்னென்ன ரோல் ப்ளே பண்றோமோ, அது அதுக்குரியது. அது போக சமூகத்துல நம்ம நெறைய நார்ம்ஸ் இந்த சட்டங்கள்ன்றது வந்து நெறைய நார்ம்ஸ் இருக்கு. நமக்கு விதிமுறைகள்னு சொல்லலாம். இந்த நார்ம்ஸ் எல்லாமே பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கணும். இது மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து பெருசா இருக்கிற நார்ம்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அ எக்ஸாம்பிள் தான் சோசியல் ஃபேக்ட்ஸுக்கு. அப்புறம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம். நம்ம எத நம்புறோம், எத நம்பக்கூடாது, எப்படி நம்பணும், ரிலிஜன் இதுக்குள்ள இருந்து தான் வருது, ரூட் ஆகும். அப்புறம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அர்பனைசேஷன் இது எல்லாமே வந்து இது சமூக மெய்மைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆ இது வந்து சமூகத்தினுடைய ரொம்ப மிக மிக அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது தான் அதாவது சமூகத்தை நம்ம படிக்கணும்னா நான் அததான் இப்போ வந்து ரூல்ஸ் ஆஃப் சோஷியலாஜிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி வரப்போ அதனுடைய அடிப்படை நீ வந்து ப்ராப்பரா இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனேன்னா உன்னால சொசைட்டியை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ண முடியும், ஒரு தியரட்டிக்கல் பேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரூல் ரூல் புக்ல ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஒரு சமூகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த வகையில நம்ம படிக்கலாம், சமூக வகை மெய்மைகளோட வகைகள்னு பேசத்துல கட்டமைப்பின் அடிப்படையில. அப்ப கட்டமைப்பின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி வரதுல இந்த சமூகம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவர் எக்ஸாம்பிள் குடுக்குறது என்னன்னா, நம்மளுடைய லொக்காலிட்டி. நம்ம யார் கூடலாம் வாழ்றோம். அது வந்து நெறைய நேரம் டிசைட் பண்ணும். நமக்கு வந்து தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாமே டிசைட் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இது. மார்ஃபாலஜிய பத்தி பேசத்துல, எப்படியான ஒரு லொக்காலிட்டில வாழ்றோம்? நம்மளுடைய அ அ இருக்கிற இடம் எப்படி இருக்கு? அதுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? அதுதான் கட்டமைப்பு, உருவவியல் பத்தி சொல்றாரு. அடுத்து நிறுவனமாக்கப்பட்ட அதுதான் நாம முதல்ல இருந்து பேசின விஷயம் தான். நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், எத்திக்ஸ், வேல்யூஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சோசியல் ஃபேக்ட்ஸ்ல 2வது வகை. இது வந்து அமைப்பின் அடிப்படையில, அடுத்தது வந்து இந்த நிறுவப்பட்ட வடிவங்கள் அடிப்படையில. அடுத்தது வந்து இது 2லயும் சேராம ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த பப்ளிக் ஒப்பீனியன் திடீர்னு, மாப் சைக்காலஜி இந்த கூட்டத்துல இருந்து வர்ற உற்சாகம். இந்த மாதிரியான விஷயங்கள் இது 2லயும் சேராது. ஆனா அதுவும் அதனோட இம்பாக்ட்ட காட்டும். அதுதான் வந்து சமூக நீரோட்டத்துல. அதாவது இந்த இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்துல வர்றது. இது எல்லாமே நிறுவப்பட்ட விஷயங்களா இருக்கும். இது வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து வர்றது. சோ இந்த மாதிரி 3 வகையா வந்து சோசியல் ஃபேக்ட்ஸ பிரிக்கிறாங்க. இதனுடைய பண்புன்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்த மாதிரி இது எக்ஸ்டர்னல். நம்மள விட்டு தனிப்பட்ட விஷயமா இருக்கும். இது வந்து நம்மள கட்டுப்படுத்துறதா இருக்கும். இது சுதந்திரமா இயங்கும். இது சுதந்திரமா இயங்கும். நம்மள சுதந்திரமா இயங்க விடுற வேலை செய்யாது. பட் இது சுதந்திரமா இயங்கும். இது பொதுத்தன்மையோட இருக்கும். எல்லாருக்கும் பொதுவா தான் இந்த சமூக மேன்மைகள் இருக்கும். இத வந்து ஆ சோஷியலாஜிக்கல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த சமூக மெய்மைகள கவனிக்கிறது. ஸோ ரூல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கிற வேலை செய்யணும். ஆம், இந்த கவனிப்பு நம்ம எப்படி செய்யலாம்னா, இத ஒரு ஒரு பொருளா, ஒரு விஷயமா கருதணும். நம்ம வந்து இந்த சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம நெறைய விஷயங்கள் எடுத்துக்கிறதுல வந்து, இதுக்குள்ள நம்மள உள்ள வச்சுக்கிட்டு அதுல வேடிக்கை பார்க்கக்கூடாது. விஷயத்த ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அத தனியா எடுத்து வச்சு பண்ணணும். அப்ப இத வந்து தனியா ஒரு விஷயமா எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கவனிக்கிற விஷயத்த செய்யணும். அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கவனிக்கும் பொழுது, நம்ம வந்து நம்ம ஒரு எண்ணத்த உள்ள வச்சுக்கிட்டே அத கவனிக்கக்கூடாது. ப்ரீ கன்செப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. முன்முடிவுகள நாம எடுத்துட்டு அத பார்க்கக்கூடாது. அடுத்து ப்ரிசைஸா பண்ணணும். ரொம்ப துல்லியமா அத வந்து உருவாக்கணும். இந்த சமூக மெய்மைகள் என்னென்னன்னு கவனிக்கிறதுல, நம்ம 3 விஷயங்கள கவனிக்கணும். அத வந்து ஒரு திங்கா பார்க்கணும். நம்மட்ட இருந்து வெளியில இருக்கிறதா, நம்மளுடைய முன்முடிவுகள வச்சுட்டு அத பார்க்கக்கூடாது. அத துல்லியமா நம்ம கவனம் வைக்கணும். அடுத்து தனிப்பட்ட வெளிப்பாடுகள் சாராது இருக்கும். நான் என்னுடைய பயஸ் வந்து அதுக்குள்ள வந்துரக்கூடாது. அப்பனா தான் அந்த ரிசர்ச் அந்த மெத்தட நான் சரியா பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றது வந்து, ஆம் இந்த சமூகத்துல நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் வந்து சமூகத்த பார்க்கும்போது,
நல்ல விஷயம், நல்ல விஷயம், விஷயம் அல்லாதது. அப்போ இயல்பான விஷயம்னு ஒண்ணு இருக்குது. நோயியல்னு ஒண்ணு இருக்குது. இது 2க்கும் உள்ள இருக்கிற விஷயத்த வேறுபடுத்தி, அது மூலமா சமூகத்த பார்க்க முயற்சி செய்யணும். சில சோசியல் ஃபேக்ட்ஸ் வந்து இயல்பானதா நம்ம நெனைப்போம். சில சோசியல் ஃபேக்ட்ஸ் வந்து, இல்லையே இது சமூகத்துக்கு நல்ல விஷயம் செய்யலையே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அதையும் சரியா வேறுபடுத்தி காட்டி சமூகத்த நம்ம பார்க்கணும். அப்போ ஆ அவர் அவர் வந்து நார்மல் அண்ட் மார்ஃபாலஜி அப்படி சொல்லி பேத்தாலஜி, சோசியல் பேத்தாலஜின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நம்ம வந்து சரியா சீர்தூக்கி பார்த்து, நம்ம வந்து இதுதான் 2வது விதி. 3வது விதி வந்து சமூக வகைகள வகைப்படுத்துறது. இது வந்து நம்ம பார்த்த சாலிடாரிட்டி தியரில இருந்தே எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒற்றுமைகள் என்ன இருக்கு? வேற்றுமைகள் என்ன இருக்கு? இதன் அடிப்படையில சமூகத்த ஒத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நம்ம 3 விதி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இந்த கவனிக்கிறது, எப்படி கவனிக்கணும்னு அதுக்கு 4 விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறாரு. அதுக்கடுத்து என்னது? நம்ம வந்து இது சமூகத்தை இயல்பான விஷயமாவும் பார்க்கலாம். அதுல எதெல்லாம் நோயியல்னு அவர் கிரைம வச்சு தான் அவர் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாருன்னா, கிரைம் வந்து சமூகத்துல ஒரு பார்ட் ஆஃப் இட். இது வந்து அடுத்த லெவலுக்கு அந்த சமூகத்த கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கலாம். அப்ப அத நீங்க வந்து சமூக முறை மெய்மையா பார்த்து, அத நீங்க வந்து அசஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. அடுத்தது வகைப்படுத்துறது ஒற்றுமையா இருக்கிறதுனால இருக்கிற வகைப்பாடு படுத்தி, வேற்றுமையினால அடிப்படையில வகைப்படுத்தி, நீங்க வந்து மெத்தட கத்துக்கணும்னு சொல்றாரு. கடைசி இது வந்து ஆ சமூக மெய்மைகளை விளக்குவதற்கான நம்ம எப்படி அந்த இத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளைன் பண்றதுல 2 விதம் சொல்றாரு. ஒண்ணு வந்து காரணம். காரணத்த சொல்றது. இன்னொன்னு வந்து ஃபங்ஷன சொல்றது. அப்ப காரணத்த சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னா, என்ன கேள்வியெல்லாம் இருக்கணும்? ஏன் இப்படி நடந்துச்சுன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கணும். ஆனா, ஃபங்ஷனுக்கு வந்து எப்படி நடந்துச்சு? அப்போ மெத்தட் தெரிஞ்சிரும். ஏன்னு கேட்டோம்னா, காரணம் தெரிஞ்சிரும். அப்போ விளக்கம் வந்து எதன் அடிப்படையில குடுக்கணும்? ஏன்ற கேள்விக்கு காரணத்த குடுக்கணும். எப்படின்ற கேள்வி மூலமா ஃபங்ஷன குடுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவர் ஒரு ஃபங்ஷனல் திங்கர் அது. நம்ம வந்து அடுத்த கோட்பாடுக்குள்ள போறோம். 3வது இது அவரோட ரொம்ப மிக முக்கியமான கோட்பாடு. டர்க்கைம்னு சொன்னா தற்கொலை கோட்பாடு தொடாம நம்ம பேசவே முடியாது. இது வந்து 1897ல 1897ல இவர் இந்த கோட்பாட குடுத்திருக்கிறாரு. ஆம். அவரு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவரு வந்து ஒரு இடத்துல டியூட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பிரான்ஸ்ல ஒரு காலேஜ்ல. அப்போ வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆம் அவருக்கு பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை என்ன என்ன மாதிரியான விளைவு, என்ன மாதிரியான அ அங்க டிஸ்கஷன் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஆ அவருக்கு அந்த அந்த சமூகத்த சேர்ந்தவருப்பா. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இளகுன மனசா இருக்கும். அதனால ரேஷியல் ரீசன்ஸ், சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், எக்கனாமிக் ரீசன்ஸ்ன்னு நெறைய சொல்றாங்க. அப்போ அவருக்கு நெறைய யோசனை வருது. இது மட்டும் தான் காரணமா? இதுதான் காரணமா? இல்ல வேற என்னவோ இருக்குமோ இருக்குமோ அப்படின்ற ஒரு தேடல் வர்றப்போ, அவர் வந்து ஆ நெறைய டேட்டா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எதுல வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தும், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தும் என்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் தற்கொலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டேட்டா எடுக்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆ எவிடன்ஸ் பேஸ்டா ஒரு தியரட்டிக்கல் ஃப்ரேம் குடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சூசைட் தியரி தான். ஸோ அதுல எடுக்குறாரு. யார் வந்து நெறைய எந்த ரிலிஜியன்காரவங்க பண்றாங்க? எந்த மாதிரியான ஃபேமிலி செட்டப்ல இருக்கிறவங்க பண்றாங்க? எந்த மாதிரியான பேக்கிரவுண்ட்ல இருக்கிறவங்க பண்றாங்க? இதெல்லாம் அடிப்படையில தான் இந்த ஆ மொத்த ம் தற்கொலை கோட்பாடே குடுக்குறாரு. ஆ இது இது வந்து அவரு அவர் கையில கிடைச்ச டேட்டாவ வச்சு, அத வந்து நம்ம யூசுவலா ரிசர்ச் பண்ற மாதிரி அவரும் டேபுலேட் பண்றாரு. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு பெரிய தியரட்டிக்கல் ஃப்ரேம் குடுக்குறாரு. அதன் அடிப்படையில அவரு இந்த சமூகத்துல நம்ம 4 வகையான தற்கொலைகள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவை என்னென்னன்னு நம்ம கடன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் தான் டைம் இருக்கு. ஆம். அதுக்கு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 அது வந்து சோசியல் இன்டகிரேஷன்னாலயும், இன்னொன்னு வந்து ரெகுலேஷன்னாலயும். அப்போ ஒரு ஒரு சமூகத்துல ஆ இன்டகிரேஷன் அதாவது ஒருங்கிணைப்பு சோசியல் இன்டகிரேஷன் அதாவது சமூக ஒருங்கிணைப்பின் காரணமாகவும், இல்ல அப்படின்னு சொன்னா அ ஒரு ஒரு சோசியல் ரெகுலேஷன் காரணமாகவும் சூசைட் ஏற்படலாம்னு சொல்றாரு. அது எப்படி வகைப்படுத்துறாருன்னு நம்ம பார்ப்போம். அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆ ஃபர்ஸ்ட்டு இது வந்து
நான் அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு சொல்லிடுறேன். ஒழுங்குபடுத்துதல். அதாவது பிரச்சனையிலிருந்து ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒழுங்குபடுத்துறதுன்னா, நம்மலாம் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த சமூகம் போட்டிருக்கு. இந்த பிரச்சனை அதிகமா இந்த ஒழுங்குபடுத்துதல் அதிகமா இருந்தாலும் சூசைட் நடக்கலாம். ஒழுங்குபடுத்துதல் இல்லாம போனாலும் சூசைட் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆ நம்மள இன்டகிரேட் பண்றது. நான் வந்து என்னோட சமூகத்துல ஒட்டி இருந்தாலும் சூசைட் நடக்கலாம். என்னோட சமூகத்துல என்னோட இன்டகிரேஷன் அதாவது ஒருங்கிணைப்பு வந்து ரொம்ப தூரமா இருந்தாலும் சூசைட் நடக்கலாம்னு 4 வகைப்படுத்துறாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு வகையா பார்ப்போம். இதன் அடிப்படையில. இப்போ நான் சொன்னேன் ஒருங்கிணைப்பு. அதாவது எனக்கும், என்னுடைய சமூகத்துக்கும், எனக்கும், என்னுடைய சொசைட்டிக்கும், எனக்கும், என்னோட குரூப்புக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் அ ஒரு 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 ஒட்டு வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருங்கிணைப்பு. அதாவது இன்டகிரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. என்னைக்காக அக்கறைப்படுறவங்க யாருமே இல்ல. என்னைய யாருமே கண்டுக்கல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரத்துல, தன்முனைப்பு தற்கொலை. அதாவது ஈகோயிஸ்டிக் சூசைட் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அ அவரோட இது. அதாவது அம் நான் எனக்கும் என்னோட சமூகத்திற்குமான தொடர்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப ஃபிலிம்சியா இருக்கு. என்னை யாருமே கண்டுக்க மாட்றாங்க. எனக்கு எனக்கு வந்து இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க வந்து இந்த ஈகோயிஸ்டிக். அதாவது என்னோட ஈகோ வந்து என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டதா ஆயிடுது. இங்க வந்து ஒருங்கிணைப்பு ரொம்ப 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 கம்மியான நிலையில இருக்கும் பொழுது, ஈகோயிஸ்டிக் சூசைட் ஆ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து அல்ட்ரூயிஸ்டிக் சூசைட். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சதி. யூசுவலா அல்ட்ரூயிஸ்டிக் சூசைடுக்கு சதி தற்கொலைகள் சொல்லப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னலமற்ற தற்கொலை அப்படிங்கிறதுல, இங்க வந்து இன்டகிரேஷன் ரொம்ப ஆயிடும். இது என்னன்னா, அ இந்த ஈகோயிஸ்டிக் சூசைடுக்கும் இதுக்கும் இருக்கிறது வந்து 2ம் ஆப்போசிட். அதுல வந்து என்னோட சமூகம் வந்து ஒண்ணுமே கண்டுக்கலப்பா. என்னைய யாருக்கும் எனக்கும் என் சமூகத்துக்கும் பெரிய ஒட்டு இல்ல, உறவு இல்ல. நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஃபீலு. இந்த சமூகம் நான் வந்து இந்த சமூகத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நெனச்சு, அந்த சூசைடல் பாம்ப்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே அல்ட்ரூயிஸ்டிக் சூசைட்ல தான் வருவாங்க. நான் என்னுடைய சமூகத்த காப்பாத்துறதுக்கு, அ என்னுடைய சமூகத்துல இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்து போச்சு. நான் என் உயிர குடுத்துனாலும் அத காப்பாத்துவேன். இப்போ அ சதிய வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து சரியான வெர்ச்சுவஸ் லேடி. நான் வந்து ரொம்ப சரியான பெண். என் கணவர் இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பண்ற அளவுக்கு அதாவது நான் என்னுடைய மனசாட்சியும், சமூகத்தினுடைய மனசாட்சியும் ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து செய்ற விஷயம் தான் அல்ட்ரூயிஸ்டிக் அல்ட்ரூயிஸ்டிக் சூசைட். அது வந்து நெறைய நேரங்கள்ல ஒரு ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு அ எதிர்வினையா, இதுதான் எதிர்பார்க்கப்படுது. நான் அத செய்றேன். நீங்க இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க செல்ஃப் இமிலேஷன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து என் சமூகத்த நான் வாழ வைக்கிறதுக்கு என் உயிர குடுக்க கூட தயங்கல. சோ என்னோட அடையாளமும், என்னுடைய சமூகத்தின் அடையாளமும் வேறு வேறு கிடையாது. நான் வந்து அது 2ம் ஒண்ணு தான். என் சமூகத்துக்காக நான் எது வேணாலும் செய்றது. இது வந்து ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி நான் நெனைக்கிறது. சில நேரங்கள்ல வந்து இந்த ஹீரோ ஆ சூசைட்ஸ் சூசைடல் பாம்ப்ஸ் நம்ம பேசுற மாதிரி. அது எல்லாமே வந்து இதனுடைய வெளிப்பாடு. அடுத்தது வந்து அனாமி. அனாமின்ற வார்த்தைய முதல்ல பயன்படுத்தினது வந்து ரொம்ப பெருவாரியாக பயன்படுத்தின சமூகவியலாளர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது டர்கைம் தான். அனாமி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நார்ம்லெஸ்னஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஒரு ஒரு விதிமுறைகளே இல்லாம என்ன செய்றோம்? ஏது செய்றோம்? சரியா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாவே இல்லாம, ரொம்ப அப்படியே அமார்ஃபஸா இருக்கிற சமூகத்த தான் வந்து அனாமிக்ன்னு சொல்லுவாங்க. சோ, இங்க நெறிமுறையே இருக்காது. இங்க ஒரு தெளிவற்ற ஒரு தன்மை இருக்கும். ஒரு வெறுமனேன்னு ஒரு இன்னியா நான் எந்திரிக்கிறேன், இன்னும் என்னைய யாரும் கேட்கல. ஒரு ஷெட்யூல் இல்ல. ஒரு ஒரு விஷயம் இல்ல. என்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இது இது நான் செய்றது சரியா? தப்பா? அப்படின்னு தெரியாம ஒரு 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 சூழல் இருக்கிறது தான் அவர் அனாமின்னு சொல்றாரு. அது வந்து ஆம். அது அந்த மாதிரியான காரணங்களால நடக்கிற சூசைட தான் அவர் அனாமிக் சூசைட்ன்றாரு. இதுக்கு நான் வந்து யூசுவலா எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில நேரங்கள்ல வந்து ஆ ஒரு 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 சமூக மாற்றம் ஏற்படுது. அந்த சமூகம் வந்து ஏற்கனவே நாங்க ஒரு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுது. அங்க வந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான சமூகத்துல ஏற்படுற தற்கொலை வந்து அனாமிக் சூசைட்ன்னு சொல்றாங்க. ஆம். இந்த தற்கொலை வந்து விதிமுறை இல்ல, அப்படி இயல்பற்ற தனமா இருக்கிறோன்றதுனால ஏற்படுறது. இது வந்து நெறைய நேரம் வந்து பலவீனமான சோசியல் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறப்ப வர்றது. இது ஆ
இல்ல நான் வந்து அந்த நார்ம்ஸ வந்து ரொம்ப பெருசா மதிக்காத ஒரு விஷயம். இங்க வந்து கட்டுப்பாடு கம்மியா இருக்கு. கட்டுப்பாடு கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொல்லத்துல வந்து, நெறைய நேரங்கள்ல இந்த சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிற சமூகத்துலலாம் வந்து இந்த மாதிரியான தற்கொலை நடக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. ஆ அடுத்தது வந்து ஃபேட்டலிஸ்டிக் சூசைட். இந்த சூசைட பத்தி பேசும்போது, ஆ டர்கைம் நெறைய முக்கியத்துவம் குடுக்கல. அவரோட காலகட்டத்தில இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இல்ல. இங்க வந்து கட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏற்படுற சூசைடுன்னு சொல்றாரு. இத பத்தி அவர் ரொம்ப வந்து பேசல. ஆனா அவரு ரெஃபர் மட்டும் பண்றாரு. இந்த பக்கமும், இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிறதுன்றதுனால, ஆ இத பத்தி பேசுறாரு. ஆ ரொம்ப கட்டுப்பாடு இருந்தாலும் வந்து சூசைட் வரைக்கும் போகும். அந்த மாதிரியான சமூகம் அது இல்ல. அவர் வாழ்ந்த காலம் இல்ல அப்படிங்கிறது வந்து அவரோட எக்ஸ்ப்ளனேஷன். ஆ இப்போ இந்த இந்த இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் அவர் எப்படி கிளாசிஃபை பண்றாரு அப்படிங்கிறது. ரெகுலேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த கடைசியில இருக்கிற ஆ ஃபேட்டலிஸ்டிக் சூசைட் நடக்கும். ரெகுலேஷனே இல்ல நான் என்ன செய்றேன், ஏது செய்றேன்னே எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு, இருக்கிறத விட சாகலாம் அப்படின்னு நெனைக்கிற ஒரு மனநிலை ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா, அது அனாமிக் சூசைட். நான் வந்து என்ன வந்து ரொம்ப என் சமூகத்தோட ஒத்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அது வந்து அல்ட்ரூயிஸ்டிக். எனக்கும் சமூகத்துக்கும் சம்மந்தமே இல்ல. என்னைய பத்தி கவலைப்பட ஆள் இல்லன்னு நெனச்சா, அது ஈகோயிஸ்டிக் சூசைட். ஸோ அதே இதுதான் அ இன்னொரு படம். இப்போ நம்ம வந்து கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் இத கடகடன்னு ஓடிர்றேன். அவர் வந்து ரிலிஜன பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவருடைய கடைசி வொர்க்கு. எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப். இதுவும் அவரோட புக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு புக்கு. இது வந்து அவர் ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ பத்தி அவங்கட்ட ஆ தகவல் சேகரித்து அவர் சொல்றார். எது வந்து ரொம்ப எலிமெண்டரி ஃபார்ம். அம் சமூகத்துல ரொம்ப அடிப்படையான நிலை எது அப்படின்னு சொல்லும்போது, அவர பொறுத்தவரைக்கும் டோட்டமிசம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரிலிஜன எப்படி விளக்கம் குடுக்குறாரு. இவர் வந்து இவருடைய ரிலிஜன பத்தின விளக்கம் வந்து 2 இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. சேக்ரட் அண்ட் ப்ரொஃபேன். சேக்ரட்னா புனிதமான விஷயம். ப்ரொஃபேன்னா புனிதமற்ற. ஆம் இது இது எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம செயல்கள்ல சில விஷயங்களுக்கு வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி ஒரு விஷயத்த சொல்லுவோம். நெறைய விஷயங்கள சாதாரணமா செக்குலரா டே டு டே வேலையா செய்வோம். அதெல்லாம் வந்து புனிதமற்றது அப்படின்னு சொல்றாரு. ஆ அதுதான் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில வாழ்ற விஷயங்கள வச்சு பேசுறது. இது வந்து அ இந்த இருக்கு இல்லையா? சொசைட்டிய வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம். நம்ம ஆ இது வந்து சேக்ரடு, 2வது இது வந்து ப்ரொஃபேன். புனிதமானது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா சொல்லி பார்த்தோம்னா, ஆ இது வந்து மத நம்பிக்கைகள், இதுக்கு பின்னாடி சாமி, சடங்குகள், ஆம் ஒரு ஒரு மந்திரம் சொல்றது, இந்த மாதிரி கோயிலுக்குள்ள போனோம்னா செருப்பு போடக்கூடாதுன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புனிதமானதா பார்க்கப்படுது. இந்த புனிதமானது அப்படிங்கிறது வந்து நெறைய ஆன்மீக இடங்கள், அதாவது சர்ச்சு, மாஸ்க்கு, டெம்பிள் இது எல்லாமே அதுக்கான எடுத்துக்காட்டு. இதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில சேக்ரெட்ன்னு சொல்ற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படும். அதே இது ப்ரொஃபேன்ன்னு பார்க்கப்படுறதெல்லாம் வந்து நார்மலா பார்க்கப்படும். அதுல வந்து இது இருக்காது. ஆம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம், முக்கியமான விஷயம் வந்து தோட்டம். தோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆ இது இது எல்லாமே அவரோட ரிலிஜன் பத்தின ஒரு விளக்கம் தான். தோட்டம் அப்படின்னு சொன்னா, எல்லா சமூகத்திலயுமே வந்து ஒரு ஒரு குறியீடு இருக்கும். அதுவும் பழங்குடியினர்ட்ட அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு லிவிங் திங்கோ, ஒரு மரமோ, இல்ல ஒரு ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு ஒரு சின்னத்த அடிப்படையா கொண்டு நம்ம சமூகத்துல இருக்கிற நம்பிக்கைய பார்க்கிறது. அது வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கிளான் குரூப்புக்கும் அவர் வந்து ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ படிச்சதுனால, அதுல வந்து அது ஒரு சிம்பல் இருக்கும். அத வந்து புனித சின்னமா பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்ல வந்து அ ஒரு கல்ல வந்து இந்த கல்ல வந்து நீங்க யாரும் மிதிக்கக்கூடாது. இது போகுறப்ப இப்படிலாம் போகக்கூடாது. செருப்பு போடணும். அத தொட்டு கும்பிடணும். அது எல்லாமே டோட்டம். அந்த மாதிரியான ஒரு சிம்பல் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டத்துக்குள்ள ஒரு டோட்டம் இருக்கும். அத வந்து அது 2ம் சேர்ந்து தான் சமூகத்த இயக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வந்து இவ்ளோ நேரம் வந்து டர்கைமோட எல்லா தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அவர் எப்படி சமூகத்த பார்த்தாரு, டிவிஷன் ஆஃப் லேபர் மூலமா எப்படி மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி ஆர்கானிக் சாலிடாரிட்டி பத்தி பேசினாருன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அவருடைய மெத்தட் ரூல்ஸ் ஆஃப் சோசியலாஜிக்கல் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அவரோட கிளாசிக்கான சூசைட் தியரி பார்த்தோம். ரிலிஜன பத்தின அவருடைய விளக்கத்த பார்த்தோம். இது இது எல்லாமா சேர்ந்து
அவருடைய டோட்டலா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டூ சோஷியாலஜிய நம்ம முழுசா ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருக்கிறோம். நன்றி.